vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. இத்தகைய ஆய்வாளர்கள் சுரங்கங்கள் இதில் வெட்டி வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வேலை இருக்க நாங்கள் ஆய்வாளர்கள் இல்லை, அதே நேரத்தில் தொய்வாளர்களாக இருக்கக்கூடிய மக்களை மாற்றி கொண்டிருக்கக்கூடிய தெருப்பேச்சாளர்கள் நாங்கள். அதனால் உங்கள் சரக்கை நீங்கள் உண்டாக்குங்க, நீங்கள் சுரங்கத்திலேருந்து எடுத்து கொடுங்க, நாங்கள் தெரு தெருவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை எங்கள் வேலை, அவ்வளோதான். அந்த வேலையை செய்வோம். அதுதான் மார்ஷல்னால் யாருன்னு தெரியும். இதுக்கு முன்னால் சர்ஜான் மார்ஷல் வீட்டுக்கு கூட தெரியணும், அதுதான் மிக முக்கியம். அதே போலத்தான் மற்றவர்களை பார்த்தா சொல்கிறான். அவர்களுக்கு என்னென்ன அழகாக சொன்னார்கள். நம்முடைய பிரின்ஸ் அவர்கள் இணைப்புரை சொல்லும்போது ஒரு கருத்தை சொன்னார். என்னன்னா, அவர்கள் 2 பேர் மார்ஷல்னாலும் பிடிக்காது, அதே மாதிரி உங்களுக்கு தெளிவாக தெரியும் மற்றவர்கள் என்னன்னா திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டாரா, கால்டுவெல்னாலும் பிடிக்காது. பைத்தியக்காரத்தனமாக இன்னமும் திராவிட நாகரிகங்கிறத தந்தை பெரியார் என்ற நம்முடைய பேராசான் மிகப்பெரிய அளவிற்கு மக்களோடு கலந்தவர்கள் அவர் தான் சொன்னார். இந்த அல்லாதவர்கள்னு பேர் வச்ச இடத்துல சொன்னார், என்னையா 100க்கு 3 பேர் இருக்கிறான், 97 பேர் அல்லாதவர்கள்னு பேரில் இருக்கலாமா, நமக்குன்னு நாகரிகம் இல்லையா, நமக்குன்னு பண்பாடு இல்லையா என்று கேட்டுதான் நீதி கட்சி என்று சொல்லுகிற நேரத்தில் பார்ப்பன அல்லாதார் மூமெண்ட்டுன்னு தான் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதை திராவிடர் கழகம் திராவிடர் இயக்கம் என்று ஆக்கிய பெருமை அது பேருக்காக அல்ல, அல்லது வெறுப்புக்காக அல்ல, எதிர்ப்புக்காக அல்ல. அதைத்தான் திராவிட நாகரிகம் என்று இன்றைக்கு பேசுகிற நேரத்தில் நாம் உணர்வதற்கு அறிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மிகப்பெரிய அளவுக்கு திராவிடம் என்று சொல்லும்போது உடனே திராவிடர்கள் அப்படின்னா பல மாதிரி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்போது ஆரியர்கள் பல சொன்னாங்க, இப்பெல்லாம் எல்லாரும் கலந்துட்டாங்க, இப்போ என்ன ஏன் ஆரியராவது திராவிடராவது அப்படின்னு சொன்னாங்க. கலந்தது எங்களுக்கே நல்லா தெரியும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது முக்கியம் அல்ல. இரத்த பரிசோதனை வைத்து நாங்கள் இவர் ஆரியர் இவர் திராவிடர் நினைக்கல. ஒரே ஒரு அடையாளம் தான், அந்த அடையாளம் பண்பாட்டு அடையாளம். அதுதான் மிக முக்கியமானது. பண்பாட்டில் மாறி இருக்கிறானா என்பது தான். படையெடுப்புகளிலே ஆபத்தான படையெடுப்பு அரசியல் படையெடுப்பு இல்லை, 2வது. அதே போல் பொருளாதார படையெடுப்பு, அதுவும் 3வது. முதலாவது ஆபத்தான படையெடுப்பு எது என்று சொன்னால் பண்பாட்டு படையெடுப்பு. அதுதான் மிக முக்கியம். அந்த பண்பாட்டு படையெடுப்பை முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பண்பாட்டு துறையை நாங்கள் செய்கிறோம் என்று தந்தை பெரியார் அவர்கள் அதை ஆழமாக தெளிவாக மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். திராவிடர் கழகம் அதை சொல்லும்போது தான் ரொம்ப மிக முக்கியம். இன்றைக்கு கூட திராவிட இனம் என்று சொல்லும்போது நம்ம பண்பாட்டு அடிப்படையிலே போகிறோமே தவிர இந்த இன வேறுபாடு என்ற அடிப்படையிலே போகவில்லை. இட் இஸ் நாட் எ செக்டேரியன் மூமெண்ட். அதுதான் மிக முக்கியம். மிகப்பெரிய கல்ச்சுரல் மூமெண்ட். அதுதான் மிகப்பெரிய அளவிற்கு இந்த வாய்ப்புகள். அதற்கு என்ன ஆதாரங்கள் என்றால், இதோ படமாக இருக்கிறவர்களாம் யார் யார் உதவி செய்தார்களோ அவர்களே பார்த்து சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு பலர் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், பிற்போக்குவாதிகள், மதவெறியர்கள், அதே மாதிரி ஆதிக்கவாதிகளாக இருக்கிற பார்ப்பவர்கள் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க வெள்ளைக்காரன் சொல்லிட்டு போனால் கால்டுவெல், அதில் இங்கே ஒரு பெரிய மேதை இருக்கிறார், இந்த கூட்டத்தில் சொல்லி அவர்களை சங்கடப்படுத்தக்கூடாது. அவர் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா வரலாறு திரும்பி போச்சு, இது அங்கேருந்து வரல இது வரலன்னு நம்ம சம்பளத்தை வாங்கி கொண்டே அவர் வேறு வேலை செய்கிறார். அவர் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிக அடிப்படையான ஒரு செய்தியை என்னன்னா, கால்டுவெல் வந்தார். அவர் வெள்ளைக்காரன் ஏதோ சொல்லிட்டு அதை வச்சுக்கோங்க திராவிட கழகம் திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லி திராவிடர் ஆட்சி திராவிட மாடல் இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போதே பதில் சொன்னோம். அப்போதே தந்தை பெரியார் சொன்னார். அதுதான் மிக முக்கியம். நாங்கள் சொல்கிறது தந்தை பெரியார் அவர்கள் நீண்ட காலத்துக்கு சொன்னார். நான் வைக்கிறது திராவிடங்கிறதுக்க யாரோ வெள்ளைக்காரங்க வந்தால் அல்லது பார்த்து சொன்னார்கள் என்பதற்காக அல்ல, நீ அதை எதிர்த்து பேசிய அவருடைய வரலாற்றில் உன் மனு தர்மத்திலிருந்தே நாங்கள் எடுத்திருக்கிறோம்னு சொன்னார். அதுதான் மிக முக்கியம். மனு தர்மம் எப்போ யார் எழுதுறது? நிச்சயமாக மனு தர்மத்தை எழுதியவர் நிச்சயமாக யார் எழுதியிருக்கிறாரு? கால்டுவெல் எழுதியிருக்க முடியாது. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட இந்த மனு தர்மத்தில் அசல் மனு தர்மம்னு அதனால தான் போட்டோம். அது போடும்போதே கூட இந்த அசல் மனு தர்மத்தில் ஒரே ஒரு பகுதியை சொல்ல வேண்டுமானால் 10வது அத்தியாயம் 44வது
ஸ்லோகம் 10வது அத்தியாயம் 44வது ஸ்லோகம் மிக முக்கியமாக. இதோ இவர்கள் தான் திராவிட நாகரிகம் சொல்லிட்டாங்க, அதை இவர்களெல்லாம் பிடிச்சு கொண்டு வெள்ளைக்காரர்கள் வழியிலே போகிறார்கள், பிரிட்டிஷ்காரர்கள் வழியிலே போகிறார்கள் என்பதற்காக திருத்தருவாக சொல்ல வேண்டிய விஷயம் அது. பவுண்டரம் ஔண்டரம் திராவிடம் திராவிடம் கம்போசம் யவனம் சகம் பாரதம் பால்கீகம் சீனம் கிராதம் கிராதம் தரம் தரதம் கசம். இந்த தேசங்களை ஆண்டவர்கள் அனைவருமே மேற்படி சொன்ன சூத்திரர்களாய் விட்டார்கள். ஆகவே இந்த இத்தனை தேசம் இருந்திருக்கு, அதுதான் மிக முக்கியம். இவர்கள்லாம் சூத்திரர்களாயிட்டு இங்கே வந்தவங்கள்லாம். ஆகவே திராவிட தேசம்னாலே சூத்திர தேசம்தான். அதே நேரத்தில் நம்முடைய அமர்நாத் அவர்கள் ஒரு அழகாக சொன்னார். அதே கருத்தை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களும் Who are the untouchables, why they are untouchablesங்கிற புத்தகத்தில் நாகர் என்ற மொழியே கூட திராவிட மொழி, தமிழ் மொழியை அங்கே பேசுகிறார்கள். இந்தியா முழுவதும் திராவிடர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை ஆராய்ச்சிபூர்வமாக சொன்னார்கள். அந்த வகையில் இங்கே சொல்லும்போது மிக முக்கியமாக நான் படித்த அவங்க சொன்ன எத்தனை நாடுகள் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று வருகிற போது பவுண்டரம் ஔண்டரம் சரி, திராவிடம் காம்போசம் யவனம் சகம் பாரதம் அதுவும் எல்லாம் அதுதான் மிக முக்கியம். எல்லா வகையிலும் இதில் இருக்குது. ஆகவே தான் புராணத்தை எடுத்துக்கொண்டாலும் பாரதம் அங்கே திராவிடம் இருக்குது, வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் திராவிடம் இருக்குது. இது யாரோ எங்கே இறக்குமதி பண்ணது அல்ல மிக முக்கியமாக. ஆனால் அந்த திராவிடத்தினுடைய தன்மை என்ன அழகாக சொன்னார், மிக முக்கியம். ஆகவே தான் ஒவ்வொரு இடத்துலையும் குதிரையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, அதில் காளை இருக்க வேண்டிய இடத்துல குதிரையை கொண்டு வரலான்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லாவற்றையுமே மாற்றி காட்டுறாங்க. நம்மை பொறுத்தவரையில் ஐயா ஒரு அருமையான கருத்து சொன்னார். எருமை அதுன்னு, எருமைக்காக நான் பாடுபட்டோம். எருமையினுடைய செயல்களை பற்றி தனியாக புத்தகமே எழுதியிருக்கிறார்கள் மிக முக்கியமாக. வேறு ஒன்றும் இல்லை, எருமை கருப்பு அவ்வளோதான் உழைக்கிறது. அது மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்புகளை வைத்திருக்கிறார்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே தான் இந்த திராவிட இயக்கம், திராவிட மாடல் ஆட்சி, இதை நன்றாக புரிந்து கொண்டு நாம் இதை எடுத்து சொன்ன உடனே, இந்த நூற்றாண்டை சொன்ன உடனே இன்றைய முதல்வர்கள் இந்த கருத்தை எடுத்து சொன்ன உடனே இன்றைய முதல்வர்கள் அருமையாக ஒத்துழைத்து அறிக்கை கொடுத்தது மட்டுமல்ல, சர்ஜான் மார்ஷலுக்கு சிலை வைப்போம் என்று மிக தெளிவாக எடுத்து சொன்னார். இங்கே மிகப்பெரிய அளவு அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் மிக முக்கியமாக. ஏனென்றால் நம்முடைய அடையாளங்களை நாம் மறக்கக்கூடாது. வேர்கள் மிக முக்கியம், வேர்களை தேடி போக வேண்டும். நம்முடைய அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் மற்ற எதிரிகளுடைய மிக முக்கியமான கொள்கை. மொழியை அழிக்க வேண்டும், அதற்கு இன்னொரு ஆதிக்கம். அதே மாதிரி அடையாளங்களை அழிக்க வேண்டும், அது அவருடைய பணி. இப்போது பொதுவாகவே அந்த பணி தான். அதனால தான் வேதகால நாகரிகம் என்று சொல்ல வேண்டிய அளவிற்கு, வேதகால நாகரிகத்தை விட எவ்வளோ அதிகமாக வந்தவள் என்பதற்கு இன்னொரு செய்தியை தரவை சொல்ல வேண்டும் சுருக்கமான நேரத்தில். வேத நாகரிகம் என்பது, நன்றாக கவனியுங்கள், வேத நாகரிகம் என்பது சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன் இந்திய துணைக்கண்டத்திற்குள் புகுந்த ஆரியர்களால் உருவாக்கப்பட்டது. அநேகமாக இதற்கு 200 ஆண்டுகளுக்கு பிறகு மத ஸ்லோகங்களின் தொகுப்பு எழுந்தது. அது முடிவில் ரிக்வேதம் என அழைக்கப்பட்டது. அதனுடைய இறுதி வடிவம் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன் எழுந்தது. தி ஏர்லி ஆரியன்ஸ் அண்ட் டி பரோ எ கல்ச்சுரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாங்கிற புத்தகத்தில் ஏஎல் பாஷம் அவர்கள் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே தான் வேதகால நாகரிகம்னு மாற்றுறதுக்கு அதுக்கு முன்னாடியே இருந்தக்கூடிய நாகரிகம் ரொம்ப அழகாக சொன்னார். நாகரிகம்ங்கிறது என்ன, வேதத்துக்கும் நாகரிகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார். கருணானந்த அவர்கள் நல்லா சொன்னார். அது வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு எந்த பேர் சொல்கிறதுன்னு கேட்டார். ஆனாவை சேர்த்துக்கலாம், அதுதான் மிக முக்கியம். ஏன்னா எது அல்லன்னு சொல்கிறதுக்கு ஆனாவை தான் சேர்க்குற முன்னால் அநாகரிகம், அவ்வளோதான், தவிர வேற ஒன்றுமே கிடையாது. மிகப்பெரிய அளவிற்கு அதை திரிபுவாதத்திலே செய்கிறார்கள். மிக முக்கியமாக இதுதான். அந்த திரிபுவாதம் எல்லா துறைகளிலும் இருக்கிறது. வரலாற்றை நாம் அறிய வேண்டும், வரலாற்றை பாதுகாக்க வேண்டும், வரலாற்றை உணர வேண்டும் என்று ஐயா திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள். மிக முக்கியமாக ஒன்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும்.
கடந்த 15 ஆண்டுகளாக இந்த நாட்டில் நடைபெறுவது என்னவென்றால், அதற்கு முன்னாலிருந்தே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிகாரபூர்வமாக ஆட்சியில் அமைந்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய மோசடி என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், புராணங்களை இதிகாசங்களையே வரலாற்றாக மாற்றுவது ஒன்று. இரண்டாவதாக, தத்துவங்கள் என்று வந்தால் பிலாசபி, தத்துவங்கள் என்று வந்தால் அந்த தத்துவங்கள் எல்லாம் என்னென்னா மதம்தான். மதத்துக்கு மாற்று தத்துவம். தத்துவங்கிறது மதத்துக்கு அப்பாற்பட்டது என்றோ சிந்தனை தொகுப்பு என்றோ வருவது கிடையாது மிக முக்கியமாக. ஆகவே வரலாற்றுக்கு பதிலாக புராணங்கள், தத்துவங்களுக்கு பதிலாக மத கருத்துகள், மதத்துக்கு கருத்துகள். அதே போல் விஞ்ஞானம், அறிவியலுக்கு பதிலாக சயின்ஸுக்கு பதிலாக சியூடோ சயின்ஸ். அதுதான் மிக முக்கியம். வானவியல் என்று சொன்னால் அது அஸ்ட்ரானமி வரும். ஆனால் அஸ்ட்ராலஜி வானவியல் அல்ல, அதுக்கு மாறா. உதாரணத்துக்காக அது முழு சூடோ சயின்ஸ், அவ்வளவுதானே தவிர இல்லை. இப்படி மாற்றி 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 இந்த மாற்றங்களை செய்வது என்பதற்கிறத இந்த திரிவுவாதம் தான் இது வரையில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அறிஞர்களுடைய பெயரையெல்லாம் இந்த ஆய்வுகளையெல்லாம் சொன்ன உடனே பேராசிரியர்கள், அவர் பேராசிரியர், ஆய்வாளர், மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இந்தியாவையே சர்வே செய்தவர், உலகத்துக்கு சென்றவர் நம்முடைய பாலகிருஷ்ணன் போன்றவர்கள், அவர்களெல்லாம் சொன்ன பிற்பாடு இதை மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய, தொட்டு காட்ட வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், பெரிய அளவிற்கு இத்தனையையும் கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது, அடிப்படையானது. எனவே நான் இவர்களுடைய நம்முடையது அடிப்படையானது. நாம் இழந்ததை திரும்ப பெறுகிறோம், நம்மிடமிருந்து பறித்து கொண்டு போனார்கள், அதுதான் மிக முக்கியம். ஆகவே அதை பாதுகாக்க வேண்டும், அந்த பொருள்களை பெற வேண்டும். நீங்கள் பெற்று தருகிறீர்கள். பல கீழடிகளிலே எப்படி புதிய புதிய கருத்துக்களை நாம் பெறுகிறோமோ அதே போலத்தான் இந்த கீழடிகளை விட தாண்டி தாண்டி ஆதாரங்களை நீங்கள் ஏராளமாக தந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை மிகப்பெரிய அளவிற்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களை போன்றது. அதை பரப்ப வேண்டியது எங்களுடைய வேலை. அந்த வகையில் நீங்களெல்லாம் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறீர்கள். அந்த பணியை நாடு தழுவிய அளவில் இன்றைக்கு செல்வோம். ஒவ்வொரு உரையும் ஆழமான உரை. அமர்நாத் அவர்களுடைய உரையும் சரி, கருணானந்தம் அவர்களுடைய உரை அவர்களானாலும், ஐயா பாலகிருஷ்ணனுடைய உரையானாலும், இங்கே அமர்ந்திருக்கிற பல அறிஞர் பெருமக்கள், இது ஒரு அறிவார்ந்த அவை. உங்கள் அனைவருக்குமே நன்றியை தெளித்து, இந்த நிகழ்வுகள் இது தொடக்கம், இது முடிவல்ல, இது ஆண்டு விழாவினுடைய தொடக்கம். மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர, ஆராய்ச்சி மன்றத்திலே, ஆராய்ச்சி அகங்களிலே, ஆய்வு கூடங்களிலே நீங்கள் இதை கண்டுபிடித்து கொடுங்கள். நாங்கள் அதை தெரு தெருவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய வேலை என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவாக எடுத்து சொல்லி, இதுபோன்ற நிகழ்வுகள் பல இடங்களிலே நடக்க வேண்டும். அதன் மூலமாக வரலாற்று தொய்வுகளை இல்லாமல் மாற்ற வேண்டும். இந்த கூட்டம் கேட்ட பிற்பாடு உங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் தெரிஞ்சிருக்கணும், தெரு தெருவாக செய்யணும். என்னென்னா, சிந்து ஒளி நாகரிகம் என்று சொல்லுகிறத முந்து ஒளி நாகரிகம், நம்முடைய சமுதாயத்தினுடைய முந்து ஒளி நாகரிகம், இது யாராலும் மறுக்கப்பட முடியாது, நாகரிகமற்றவர்களுக்கு மற்றது கிடையாது என்பதை எடுத்து சொல்லி, இதுவரை திரிபுவாதிகளை மட்டுமே சந்தித்திருக்கிறோம். அவர் கேட்டவுடனே திரிபுவாதங்கள் தான் இதுவரையில், வரலாற்று திரிபுவாதம், இலக்கியத்தில் திரிபுவாதம், எல்லாத்துலேயும் திரிபுவாதம். இப்போ தான் இவர்கள் பேசின பிற்பாடு நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னு கேட்டால், திரிபுவாதம் இல்லை, இது வரலாற்று திருடர்களை இப்போதுதான் கண்டுபிடித்திருக்கிறோம். அதுதான் மிக முக்கியம். எனவே தான் திருடர்கள் ஜாக்கிரதை என்று போடுவார்கள். அதே போல் வரலாற்று திருடர்கள் ஜாக்கிரதை என்று மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு இன்றைக்கு கால்கோள் விழா நடத்தி இருப்பதல்ல. இதற்காக அத்தனை பேரும் இருக்க வேண்டும். நம்முடைய இனத்தை மறந்தால் நம்முடைய தத்துவத்தை, மனிதத்தையே மறந்துவிடக்கூடிய அளவிற்கு இருக்கும். ஏனென்றால் இது வேற்றுமைப்படுத்துகிற நாகரிகம் அல்ல, பிறப்போக்கும் எல்லா நாகரிகம் மக்கள் என்று சொன்னது, யாதும் ஊரே யாவரும் கேளு என்று சொன்னது, திரைகடலோடியும் திரவியம் தேடு என்று உழைப்புக்கு மரியாதை காட்டக்கூடியது. கடல் கடந்தால் நீ போகக்கூடாது, உன்னுடைய மனம் இதுதான் என்று சொல்லியும் கூட இன்றைக்கெல்லாம் கடல் கடவுள்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் ஒரு புதிய தத்துவங்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும். அதை தந்தை பெரியார் திராவிடர் இயக்கம், திராவிடர் கழகம் என்று ஏன் மாற்றினார்கள்? திராவிடர் பெருமை எப்படிப்பட்டது என்று சொன்னால், திராவிடர் என்று சொல்லுகிற போது தலை நிமிருகிறோம், திராவிடர் என்று சொல்லும்போது உரிமை பெறுகிறோம், திராவிடம் என்று சொல்லும்போது பழமையை பெறுகிறோம், போற்ற வேண்டியவர்களை போற்றுகிறோம், காப்பாற்ற வேண்டியவர்களை காப்பாற்றுவோம்,
பரப்ப வேண்டிகளை பரப்புவோம். நன்றி, வணக்கம். வெல்க திராவிட நாகரிகம். இந்த நாகரிகத்துக்கு பாதுகாப்பு தந்த தமிழ்நாடு அரசுக்கும் முதல்வருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்வோம். ஆண்டு முழுவதும் மக்கள் மத்தியிலே மக்கள் இயக்கமாக இதை கொண்டு செலுத்துவோம். மார்ஷல்கள் பெயர் எங்கு பார்த்தாலும் பரவட்டும். அதன் மூலம் திராவிடம் ஒளிபெறட்டும். நன்றி, வணக்கம்.